ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் மே மாதம் 14ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய சூரிய பயிற்சியை பற்றியும் அதனால் 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றியும் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியது சூரிய பகவான். இந்த சூரிய கிரகம் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்குள்ளே மாறப்போகிறாரு. இந்த ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வான நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம். வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 9 கிரகங்களில் சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கிரகம். இவர் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷபராசியில் தான் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம சூரிய பயிற்சி நிகழக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங்கை சொல்ல போகிறோம். சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அரசு வேலை, தன்னம்பிக்கை, மரியாதை, கௌரவம், தந்தையினுடைய காரணியாக இருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதியாகவும் இருக்க போகிறாரு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த டைமில் ரிஷபத்தில் மாற்றம் பெறும் பொழுது சிம்மராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சூரியன் செவ்வாயை ஆளக்கூடிய மேசராசியில் தற்போது வரைக்குமே பயணித்துட்ருக்காருங்க. மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவானுடைய ஆட்சி செய்யக்கூடிய ராசியான ரிஷபராசிக்குள்ளே நுழைய போகிறாரு. இதனால் ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் கிடைக்கும். அந்த வகையில் சிம்மராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவரே சூரிய பகவான் தான். அப்படிப்பட்ட சூரிய பகவான் அனைத்து கிரகங்களுடைய இயக்கத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட கிரகம் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் சிம்மராசிக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் முதல் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். இப்போ இந்த சூரியன் உங்களுக்கு 10வது வீட்டில், அதாவது கர்மஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்க போகிறாரு. இதனால் ஒரு நபருடைய பணியிடம் கண்டிப்பாக புகழ் மற்றும் அரசியல் ஆகியவற்றில் எல்லாமே ரொம்பவே அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது. அதாவது இந்த வீட்டில் இருக்கும் பொழுது சூரியன் உங்களுடைய 4வது வீட்டில் ஒரு அம்சத்தை கொண்டிருப்பார். இதனால் சூரியனுடைய இந்த சஞ்சாரம் சிம்மராசி நேயர்களுக்கு, குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்கத்துடன் நெருக்கமாக பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சில சுப நிகழ்வுகளும் ஏற்படும். அதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த டைமில் சிம்மராசி நேயர்கள் தவறாமல் அதுக்காகவும் நீங்கள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு சிறப்பான அம்சங்களானது நிறைந்திருக்கு. பணியிடத்தில் குழு தலைவராக பணியாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதில் ஒரு லீடிங் ரோல் தான் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு கிடைக்கும். காரணம் பார்த்திங்கன்னா சிம்மம் அப்படின்றது ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடியவங்க. மற்ற ராசிக்காரங்க எல்லாருமே சிம்மராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கீழே தான் காணப்படுவாங்க. அதனால் சிம்மராசி நேயர்களுக்கு தலைமைத்துவம் அப்படிங்கிறது அதிகமாகவே காணப்படும். எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குங்க. இந்த ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய சஞ்சாரத்தினால பதவி உயர்வுகளானது அதிகரிக்கும். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 10வது வீட்டிற்கு அதிபதியாக சூரிய பகவான் செல்ல போகிறாரு. இதனால் இவங்களுக்கு வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல ஒரு வெற்றியை பார்க்குவாங்க. மேலும் குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே காணப்படும். வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவையெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் வேலையே கிடைக்காம சிம்மராசி நேயர்களை வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த டைமில் நல்ல வேலை கிடைக்கும். அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே சூரிய பயிற்சியானது காணப்படுது. இந்த ஜூன் 14க்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். குறிப்பாக அரசாங்கத்தோடு தொடர்புடைய வேலைகள், அரசு ரீதியான வேலைகள், அரசியல் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரத்துக்கு நல்ல சான்சஸ்லாம் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் வணிகர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் லாபத்தை எல்லாம் இந்த டைமில் பெற போகிறீங்க. வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களே, சொந்த தொழில் செய்கிறீங்களா, கவலையே படாமல் தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த டைமில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். காரணம் பார்த்திங்கன்னா சிம்மராசி அப்படின்னாலே ஒரு ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தான். அவர்கள் சுயமாக வேலை செய்யும் பொழுது நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பெற முடியும். சூரிய பகவான் முதல் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கும் பொழுது, அதாவது 10வது வீட்டில் கர்மஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்க போகிறாரு. இதனால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு ரொம்ப குறிப்பிட்ட ஒரு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் குரு பகவானோடு சேர்ந்து சந்தேகிக்க உள்ளாருங்க. இதனால் உங்களுடைய செயல்பாடுகள், திட்டங்கள் அனைத்திலுமே நல்ல ஒரு வெற்றி பார்க்க போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் நிதி நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சமூகத்தில் உங்களுக்கான மரியாதை கண்டிப்பாக அதிகரிக்கும்.
சொல்லப்போனால் உங்களுடைய கடின உழைப்புகளுக்கு ஏற்ற நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. சுமார் 30 நாட்கள் வந்து சூரிய பகவான் ரிஷபராசியில் தான் தங்கியிருக்க போகிறாரு. இந்த 30 நாட்களில் சிம்மராசி அன்பர்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சிகள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னேற்றம் அடையலாம். மேலும் மற்றவங்கள்ட்ட சிக்கி இருக்கக்கூடிய உங்களுடைய பணம் கூட தற்போது திரும்ப கிடைக்கும். இது வரைக்கும் கிடைக்காம இருக்குது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு திரும்ப வந்துடும். உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி போன்றவை எல்லாமே ஏற்படும். உங்களுடைய உடல்நிலையிலும் ஒரு நல்ல மேம்பாடானது கிடைக்குங்க. இது வரைக்குமே எந்த வேலையும் செய்ய முடியல, ஏதாவது ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு சுறுசுறுப்பானது கிடைக்கும். சொல்லப்போனால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்ல பலன்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சிம்மம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 10வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன் மற்றும் குருவோடு சேர்ந்து 9வது வீட்டில் வந்து அமர போகிறாருங்க. இதன் பலனாக பார்த்தீங்கன்னா ஜாதகக்காரர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்களானது கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது நீங்கள் புதியதாக வேலை ஏதாவது செய்யணும், அதாவது வேலையில் மாற்றத்தை வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா புதிய வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதனால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு இந்த காலத்தை சொல்லலாங்க. மேலும் 7வது வீட்டுக்கு அதிபதியாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து இருக்கிறாரு. 7ல் சனி பகவான் தங்கி உங்களுடைய தொழிலில் பலத்தை எல்லாம் பெற்றுக் கொடுப்பாரு. வியாபாரத்தில் வெளிநாட்டு தொடர்புகளானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு வசீகரத்தன்மையுடைய நேரமாகவே இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக மக்களுடைய முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி வந்து அடைய போகிறீங்க. இதனால் மெதுவான வேகத்தில் முன்னேற்றத்திற்கான உச்சத்தை நீங்கள் அடைவீங்க. 5வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து குரு பகவான். இவர் இந்த மாதத்தில் முழுவதுமே 9வது வீட்டில் தான் அமர்ந்திருக்க போகிறாரு. அதாவது கல்வித்துறையில் பல்வேறு விதமான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. 5வது வீட்டில் குருவினுடைய தாக்கம் உங்களுக்கு அறிவை வந்து பெறுவதற்கு ரொம்ப விருப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதாவது கல்வித்துறையில் மகிழ்ச்சியான விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும். மேலும் இந்த டைமில் ஆசிரியர் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட வழிகாட்டவும் முடியுங்க. 2வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகியவற்றுக்கு இடையே பாதிக்கப்பட்ட நிலையில் 8வது வீட்டில் வந்து அமர போகிறாரு. இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு பரஸ்பர சண்டைகளானது ஏற்படலாம். அதாவது 2வது வீட்டில் கேது பகவான் இருப்பது உங்களுக்கு தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை வந்து தவிர்க்க வைக்கும். வார்த்தைகளால் தவறுகளாக புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பேசும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசுவது நல்லது. மேலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை கெடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வார்த்தைகள் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. 5வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9வது வீட்டில் அமர்ந்து 5வது வீட்டையே பார்க்க போகிறாரு. இதனால் உங்களுக்கும் உங்களுடைய காதலிக்கும் இடையே ஒரு நல்லிணக்கமானது ஏற்படும். அதாவது உங்களுடைய காதல் வாழ்க்கையில் சிறந்த முடிவுகளை எடுப்பதற்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுப்பீங்க. அதாவது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து முக்கியத்துவத்தோடு காண்பதனால வாழ்க்கை துணையை அளவிடப்பட்ட வழியில் நீங்கள் தொடர்பு கொள்வீங்க. இதனால் உங்களுடைய நடத்தை நேர்மறையானதாகவே காணப்படும். ஆனால் 8வது வீட்டில் ராகு மற்றும் செவ்வாய் பகவான் இருப்பதனால ஒரு சில விஷயங்களில் கசப்பான விஷயங்கள், கோபங்கள் போன்றவையெல்லாம் ஏற்படலாம். மேலும் இந்த மே மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் அவங்களோட வந்து சேர்ந்து இருப்பார். இதனால் வாழ்க்கை துணையோட பேச்சில் ஒரு சில சிக்கல்களானது ஏற்படும். மேலும் உங்களுக்கு நிறைய விவாதங்களானது ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சரியான கவனிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். 8வது இடத்துல ராகு, செவ்வாய், புதன் போன்றவை எல்லாம் பயிற்சிக்கிறதுனால பல்வேறு விதமான பொருளாதார சவால்களானது ஏற்படலாம். மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிறருடைய உடல்நல கோளாறுகள் மற்றும் தேவையற்ற பயணங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களானது அப்பப்போ உங்களுக்கு ஏற்படுத்துங்க. புதன், ராகு மற்றும் செவ்வாயினுடைய அங்கார தோஷம் போன்றவையெல்லாம் ஏற்படுறதுனால செரிமான கோளாறுகள், வயிற்று தொற்றுகள் போன்றவையெல்லாம் ஏற்படும். அதனால் நீங்கள் உணவுகளை சாப்பிடும் பொழுது சரியான உணவுகளை சரியான நேரத்தில் சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த டைமில் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் எல்லாம் ஓட்டக்கூடிய ஆட்களாக இருக்கீங்கன்னா ரொம்பவே கவனமாக வந்து போயிட்டு வாங்க. ஒருத்தர்கிட்ட நீங்கள் கடன் கேட்டு வாகனம் ஓட்டுவதை முதல்ல தவிர்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில தீய பலன்களும் ஏற்படும். அதுபோல் ஏற்படாமல் இருக்க கண்டிப்பாக சிம்மராசி நேயர்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்வதும் சூரிய நமஸ்காரம் செய்துட்டு வருவதும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவின் மூலமாக மே மாதம் 14ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய சூரிய பயிற்சியை பற்றியும் சூரிய பயிற்சிக்கு பிறகு சிம்மராசி நேயர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் அடங்கியிருக்குங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா தவறாமல் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.